இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் நினைவாகணுமென்று நான் எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களோட முயற்சி தெரியுது, இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க. இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக உங்களோட முயற்சி திருவினையானம் கொண்டு சொல்கிறேன். அப்புறம் மேகனா பற்றி சொல்லணுன்னா, குரங்கு பொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம். அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். அதனால் இப்போ யார் வரான்னு கேட்டேன். இப்போ யார் வரான்னு தெரிலன்னாங்க. அப்போ நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட புது படம்னால என்னால் முடிஞ்சு நான் தம்பிராம சார், கண்ணன், எஸ்வி சேகர் சார்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம். டெஃபினட்டாக சினிமாவுக்கு வாங்க, உண்மையாக உழைங்க, நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. ஆனால் அந்த உண்மை வந்து நேர்மை இருக்கணும், இருந்தால் நிச்சயமாக வரல அந்த சினிமாவில். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கை யூஸ் பண்ணார் அப்படின்னு. இந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தில் படம் நிற்குதானே, நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது. அந்த படத்தில் குட் பேட் அகிடியில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் ப்ரைஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அருமை நண்பர் கங்கை அமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு, அதை பற்றி சொன்னார். அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த கங்கை அமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம், முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னாராம். அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது, சிலர் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுது. அவ்வளோதானே ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்தை ரொம்ப பெருசாக்கிடுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படுது. ஏன்னா கங்கை அமரனை பற்றி நான் ஜாலியாக சொல்ல முடியும். ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள. நான் கங்கை அமரன் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன், கங்கை அமரன் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் 4 பாட்டு ஃப்ரீ அப்படிம்பேன். ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தானே வழிய சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது. அது அந்த டயத்தில் எமோஷ்னலாக வெளில வருதே தவிர அது ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும். அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தேனப்பனுக்கு எந்த மேட்ரை சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும், எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ அதற்காக தான் சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இல்லைன்னா இப்போ அதிகமாக இங்கே ஒரு 3 ஆண்கள் 3 பெண்கள் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதாநாயகி மட்டும் உட்காந்துருப்பாங்க. இதுவே ஒரு சமத்துவமான விஷயமா பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் மேக்னா வந்துட்டு அவங்க ரொம்ப அந்த நடிப்பின் மீது ரொம்ப தீராத காதல் கொண்டவங்க. ஆக்சுவலாக அவங்க ஆக்டிங் பண்ணுறது தான் அவங்களோட பேஷனான ஒரு விஷயம். இங்கே தமிழ் சூழலில் நிறைய பேர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு அதுக்கான களத்தை தேடி தேடி அவங்க பயணிக்கும் பொழுது அதில் நிறைய விரக்திகள் அவங்க அதை பண்ண முடியல அவங்களால. அதனாலவே அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராகவும் அவங்களே ஒரு களத்தை அமைச்சிக்கினாங்க. இப்போ ஒரு டைரக்டராக, ஒரு ஆக்டராக, ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே வந்துட்டு அவங்களே அமைச்சிட்டாங்க. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு நம்ம இது அடிக்கடி பெண் 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 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை, இருப்பாலும் ஒரே ஈக்குவல் தான். அதனால் அது வந்துட்டு அவங்களுக்கான இடத்த அவங்களே அதை உருவாக்கிட்டாங்க.
அந்த விதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு இதில் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மலேசியான்னும் பொழுது அது எனக்கு ஏதோ வந்துட்டு இப்போது நாங்கள் ஏன்னா கபாலி படம் பண்ணோம். கபாலி ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மலேசியாவிலேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால அங்கே இருக்கிற சந்து பொந்து இங்கே இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். அதனால் மலேசியான்னும் போது எனக்கு அது எல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த லாங்குவேஜே வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழ், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கொங்கு தமிழ் மாதிரி அதில் ஒரு சின்ன ஒரு அன்பு இருக்கும் அதில். அதனால் அது யாருமே இங்கே ஃபுல்லாக பேசலை. இங்கே ஒரு அழகான ஒரு ஒழுக்க தமிழே பேசிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப சூப்பரான தமிழ், அது நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இது மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த படைப்பு என்பது உலகம் முழுக்க இப்போ வந்துட்டு பரவலாக்கப்பட்டு விட்டது. இப்போ வந்துட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் இது இங்கே தான் போகும் இந்த கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு தமிழ் இந்த அந்த மொழி உருவான வேரில் வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக வந்து பண்ணிருக்காங்கல்ல, இதுக்கு அவங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்திரைப்படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். லேட்டாக வரல, நான் 8:30 மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட் சென்டர்லாம் சார்ட்டை தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பன் சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா கண்ணுன்ற கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை, திரும்ப சொல்கிறேன். கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேகனா நினச்சிருக்காங்க. அந்த வகையில் மேகனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். லக்கி, ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13 பேய் 13/13 பேய்கள் நடமாடுவது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராடமேட்டுகளை இது போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியே இருக்கார்ல அவர், கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதுக்காக யோசிச்சார். பழகாதவங்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ இந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவம், சிந்தனை கருத்தாகிறது. கருத்து தான் முதல் வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அந்த கலை வடிவத்தில் பயிலுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்கும்பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பால பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைச்சு எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் வளர இறைவனுக்கு நன்றி.